எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிரிஜோ. இந்த வீடியோவில் நம்ம ஹெப்பே ஃபால்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிக்மங்களூரில் இருக்க ஹெப்பே ஃபால்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அப்புறம் எப்படி நம்ம ஜாலியாக போனோம், நமக்கு நிறையா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹெப்பே ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போகும்போது மெயின் திங் கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா பெர் பர்சனுக்கு 500 rupees கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அது அவங்களோட டிக்கெட், அது அந்த 500 rupeesங்கிறது டிக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த காசு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கேஷ் எடுத்துகிட்டு போகாட்டி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க. அது ஆல்டர்னேட்டிவ் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம்னா கேஷ் வாங்கணும். பட் மினிமம் 5000 நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். சப்போஸ் நம்ம மாதிரி பட்ஜெட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கேங்காக போவோம், இல்லை ஒரு நாள் 2 பேர் பண்ணால் 5000 மேபி கையில் இருக்கு. ஏன்னா மேபி உங்கள் பட்ஜெட்டே வந்து 2500 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஹெப்பே ஃபால்ஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் 500 rupees எடுத்துகிட்டு போயிருங்க. பெர் பர்சன் 500, பெர் காருக்கு கிடையாது, பெர் பர்சனுக்கு 500. ஸோ எத்தனை பேர் போகிறீங்களோ அதை கால்குலேட் பண்ணி கேஷ் அமர்த்தி எடுத்துகிட்டு போயிருங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு, அப்படியே அந்த சப்ஸ்கிரைபு, அந்த மணி பட்டன் டிங் அப்படின்னு நம்பிக்கிட்டா நான் போகிற வீடியோ எடுத்து வரும். போகலாம். அப்படியே நம்ம கார்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இதான் நம்ம என்ட்ரன்ஸு பாருங்கள். இந்த மாதிரி பெருசாக என்ட்ரன்ஸ் வச்சுருவாங்க. அந்த ஜீப்லாம் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்படியே வரிசைக்கு ஜீப் நிற்கும். நீங்கள் எத்தனை பேர் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஜீப்புக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரி ஃபீஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது பசி ஈஸி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அங்கே கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேண்டீன் இருக்குது, வந்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் யூபிஐ வந்து வாங்கி பே பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ஹாட்ஸ்பாட் தருவாங்க. அது மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் இந்த சைடு இருக்குது. லேடிஸ் சி சைஸ் ப்ரோ. ஹலோ. ப்ளூ கலரா? அனிமல்ஸ்லாம் சவுண்டை கேட்டு வெளியே வராங்க. ஆனால் நம்மளே பெரிய அனிமல்ஸ்னால நம்மளை பார்த்து எந்த அனிமல்ஸ் வரான்னு தானே சொல்கிறாப்புல. நீ மெசரானா சைத்தன், நம்ம சைத்தன் தான் இன்றைக்கி நம்மளோட டிரைவர் அண்ணே. ஹெவி டிரைவர் like expert experience 10-12 year experience here. ಎಷ್ಟು ವರ್ಷ ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಣ್ಣ? 8 years more than enough. அண்ணன் வந்து 8 வருஷம் ஓடிட்டு இருக்காரு. பாருங்க, அர்ஜுனர் வீட்டில் பாட்டு போட்டு உட்காந்து சைடை ரைட்டில் ஓடிட்டு இருக்காரு. உள்ளே வந்து 2-3 வீடெலாம் இருக்குது. என்னென்னு கேட்டோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சொன்ன எஸ்டேட்லாம் வச்சுருக்காங்களா. ஸோ ஆனால் வந்துட்டு போகலாம். ப்ரைவேட் எஸ்டேட் தானே, ப்ரைவேட் எஸ்டேட் தான். ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஒரு 12 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் ஒளியாக நம்ம வந்து ஃபால்ஸுக்கு என்ன ஃபால்ஸில் சேரல. நீ வேணா ஃபால்ஸுக்கே போக போகிறோம். என்னடா ப்ரோ, எப்படி ப்ரோ பயணம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அருமையாக இருந்துச்சு. ஏ பிரபு, क्या हुआ? வாட்டர் ஃபால்ல போய் குளிக்கலாம் பார்த்தா எங்களை இப்பவே குளிக்க घर के अंदर पूरा पानी आ गया, निकल रहे
அழகான ஐயோ என்ன அழகு என்ன அழகு. என் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு ஆனா உங்களுக்கு இப்போ காட்ட மாட்டேன், ஏன்னா நீங்கள் வீடியோவில் கண்டினியூ இருங்க. இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் வியூ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. தம்பி விழுந்துட்டாங்க தம்பி. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டு போயிட்டு இருக்கு. நம்ம புக்கிடம் தான். அங்கே வந்து முழுசா வந்து இன்ஸ்டாகிராமில் பல வீடியோ காட்டுவாங்க, அழகா இருக்கணும் தனியாக எடுக்கலான்னு. அதெல்லாம் ஒன்றே எடுக்க முடியாது, கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். நல்லா அப்படியே மொரட்டு குழியாக போட்டாச்சு. அதுவும் இந்த ஃபால்ஸில் ஜெரி ஃபால்ஸில் குளிச்சவன் நேராக அந்த மாதிரி குளிக்க முடியல. பட் லைட்டாக அந்த தண்ணி ஓடே வருது, அதுலேருந்து அப்படியே நனைஞ்சு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் தருவாங்க, அந்த டைமுக்கு நம்ம முடிச்சுட்டு வரணும். இப்போ போகாமல் தான் தெரியும் அண்ணன் திட்ட போகிறாரா இல்லையான்னு. 1 மணி நேரமாக ஏதோ சொன்னார், 4:40 5:40 டைம் கொடுத்தாரு. நாங்களாம் அப்படியே இப்போ வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த விதை பிடிக்கணும், இல்லாட்டி அப்போ திரும்பி வர முடியாது. நம்ம கேன்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்க போதா குட்டி கொஞ்சம் ஒருத்தர் நிற்கிறான் பாடுறா. இது ஒரு சின்ன கேன்டீன் இருக்கு, என்னென்ன போடுறாங்கன்னு தெரியல கேன்டீனில். ஓகே, திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் டோக்கன். டோக்கன் எடுக்கணும். அங்கெல்லாம் ரேட் போட்டிருக்கு. மாப்பிள்ள 4 பீஸ் 50 ரூபா வேண்டா. 4 பீஸ் 50 ரூபா. டீ 20 ரூபா. கேன்டீனில் பார்த்தீங்கன்னா காஃபி கிடைக்கும், பஜ்ஜி கிடைக்கும், அப்புறம் ஏதோ ஒரு ரைஸ் மாதிரி ஏதோ தருவாங்க, அந்த ரைஸ் கிடைக்கும். பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு 40 ரூபா, 4 பீஸ் 50 ரூபா. அப்புறம் காஃபி 20 ரூபா, டீ 20 ரூபா. தயவு செய்து டீ மட்டும் வாங்கிடாதீங்க, டீ மட்ட மோசமாக இருந்துச்சு. பட் காஃபி ஓகே தரமாக இருந்துச்சு. ஆனால் அதில் பெஸ்ட்டுன்னு தெரியுமா, அந்த பஜ்ஜி இருக்குல்ல, அந்த பஜ்ஜிக்கு அவங்க கொடுக்குற சாஸ் தான். அந்த தக்காளி சாஸா அவங்க செய்கிற சாஸான்னு தெரியல. பட் அந்த ஒரு குளிரில் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே அந்த பஜ்ஜி அந்த சாஸில் தொட்டு சாப்பிடும்போது செம சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது அனிமல்ஸ் பார்க்கலாம். முக்கியமான விஷயம், அந்த சஃபாரிலே நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கலாம். என்னென்ன அனிமல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த காட்டுக்கோழி பார்க்கலாம். நாங்கள் பார்த்தோம் ஒரு 3-4 கோழி அப்படி ஜிஞ்சின்னு போயிட்டு இருந்துச்சு. காட்டுக்கோழி பார்க்கலாம். மான் பார்த்தோம்னா சாம்பார்னு சொல்கிற வகையான மான் பார்த்தோம். அதையும் தாண்டி உங்களுக்கு லக், அதாவது உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து புலியும் பார்க்கலாம். ஏன் நான் வந்து லக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் கூட ஒரு அண்ணா வந்து ஜீப்பில் வந்தாருன்னு சொன்னேன், நம்ம எல்லோரும் இறக்கி விடுவாங்க ஜீப்பில் வருவாங்கன்னு சொன்னேன். அவரே 8 வருஷமாக இங்கே வந்து ஜீப் ஓட்டிக்கிட்டு இருக்கார். அதாவது 8 வருஷம். அந்த 8 வருஷத்தில் தலைவனே 2 இடம் தான் பார்த்துருக்கான். சப்போஸ் நீங்கள் போயிட்டு புலியை பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் இன் தட்
ட்ரிப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வரும். யானைக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, புலியை விட ரொம்ப மோசம் வந்து யானை தான். ஏன்னா அவன் தான் அவங்களை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுவானா, புலி வந்து ரொம்ப ஷை டைப். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் புலியை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. வந்தாலும் வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க உங்களை வந்து ஓரளவுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க, அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் எலிஃபேண்ட் வந்து சொல்ல முடியாது. அவங்க ஒரு சில டைம் எப்படி இருப்பாங்க, ஒரு சில டைம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ன்ட்டு எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு வாங்க. டைம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் ட்ரக் இருக்கும். அந்த ஜீப்லேயே கூப்பிட்டு போயிடுவாங்க, சஃபாரி மாதிரி. அந்த 12 கிலோமீட்டர் போயிட்டு உங்களை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒன் ஹவர் அந்த மாதிரி தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நல்லா இருக்கும். அது முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணணும். அதான் அந்த ட்ரக்கு, அந்த ட்ரக்குன்னு சொல்கிற பாருங்க, அந்த சஃபாரி செம்மையாக இருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். காட்டுக்குள்ளே போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 50 100 கையில் வச்சுக்கோங்க. அந்த நம்ம கூட்டிகிட்டு போகிற ஜீப் அண்ணா இருப்பாங்களே, அவங்க வந்து கேட்பாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்க இதாக இருந்துச்சுன்னா 50 100 கொடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ட்ரக்கை பற்றி. அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அங்கே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அம்மா, வயசான அம்மா உட்காந்துருப்பாங்க ரெஸ்ட் ரூம் முன்னாடியே.